Hi, I am Aravindh, Associate Professor. So, இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் Unit-4 பம்ப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பம்ப்ஸில் நம்ம என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு அதில் 2-3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது ரொம்ப டஃபஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியான யூனிட்டு. மேக்ஸிமம் உங்களுக்கு தியரி கொஷின்ஸே இதில் வந்து கேட்டுருவான். ஸோ அந்த தியரி கொஷின்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கவலைப்படவே தேவையில்லை. 4th யூனிட் அண்ட் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தியரி கொஷின் நீங்கள் அதில் வந்துடும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் தியரி கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் பம்பு, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் ரோட்டரி பம்ப்ஸ். ஸோ இந்த ரோட்டரி பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது, வெயின், ஸ்க்ரூ, பிஸ்டன் அண்ட் கியர் பம்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரொம்ப டஃப்பாக போகணும், இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ள போகணும் அப்படின்னா அவன் கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா ஏர் வெசல்ஸு, லாசஸ் அண்ட் எஃபிஷியன்சி, என்னென்ன லாசஸ் இருக்குது, ஹெட் லாசஸ், வாட் ஆர் த ஹெட் லாசஸ் இன் எஃபிஷியன்சி, என்னென்ன மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி, ஓவரால் எஃபிஷியன்சி, இந்த மாதிரி எஃபிஷியன்சிலாம் இருக்குது. ஸோ எஃபிஷியன்சி இன் பம்ப்ஸு, லாசஸ் இன் பம்ப்ஸ், ஏர் வெசல்ஸ், இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 3 கொஷினே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் வந்து எய்தர் 14A ஆர் 14Bயில் இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் வந்துடும். இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸில் ஒரு ப்ராப்ளம், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸில் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரெண்டுலேயும் ஆளுக்கு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். மேக்ஸிமம் ப்ராப்ளம் நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இருந்தாலும் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் நீங்கள் ப்ராப்ளம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துங்க. அது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸு. ஸோ அப்படியே ரொம்ப ரேர் கேஸஸாக போணுச்சுன்னா இந்த டைப்ஸில், இந்த 4 டைப்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், சென்ட்ரிஃபியூகல் பம்பில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் ஆன் சென்ட்ரிஃபியூகல் பம்பு. ஸோ 2 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது சென்ட்ரிஃபியூகல் பம்பில் சால்வ் பண்ணுறதுக்கு. இதில் ஃபஸ்ட் டைப் இது ரொம்ப சிம்பிள். செகண்ட் டைப்பில் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். பட் இந்த ஃபார்முலாஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த செகண்ட் டைப் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நமக்கு தேவை. ஸோ மேக்ஸிமம் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்த்தீங்கன்னா பவர் ரெக்வயர்டு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா. பவர் ரெக்வயர்ட் P is equal to rho g Q H divided by overall efficiency. Simplest formula. So rho value is density of water நமக்கு தெரியும், அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க, that is 1000, and G value 9.81, and discharge value கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அண்ட் ஹெட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும், டோட்டல் ஹெட்டு, அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சி மேக்ஸிமம் அந்த வேல்யூ வந்து நம்ம கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிவன் நெக்ஸ்ட்டு டோட்டல் ஹெட்டு ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெச்டி ப்ளஸ் ஹெச்எஃப்எஸ் ப்ளஸ் ஹெச்எஃப்டி. ஸோ ஹெச்டிங்கிறது வந்து டெலிவரி ஹெட்டு, ஹெச்எஃப்ங்கிறது ஃப்ரிக்ஷன் லாஸ் இன் சக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் லாஸ் இன் டெலிவரி, ஹெச்எஃப்டி. ஸோ மேக்ஸிமம் ஹெச்எஃப்எஸ் அண்ட் ஹெச்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்திலே கொடுத்துருவாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஹெச்எஃப்டி நம்ம மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்எஃப்டியோட சிம்பிள் ஃபார்முலா ஆல்ரெடி இந்த ஃபார்முலா வந்து Unit-2ல் நீங்கள் படித்தது தான், சேம் ஃபார்முலா. ஸோ 4FL V²/2GD இந்த ஃபார்முலா இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹெச்எஃப்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹெச்எஃப்டியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வாட் இஸ் த டோட்டல் ஹெட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதில் V வேல்யூ மேக்ஸிமம் தெரியாது. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் தி V வேல்யூ ஆல்சோ. V2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு எய்தர் டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துருவாங்க, அல்லது ஏரியா வேல்யூ கொடுத்துருவாங்க, வெலாசிட்டி வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம வாட் இஸ் V2 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். தட் இஸ் த மேக்ஸிமம் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் டிஸ்சார்ஜ், அது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ V2 is equal to Q by A, தட் இஸ் ஏரியாங்கிறது பைப்போட ஏரியா ஆஃப் தி பைப் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ ஜென்ரல் ஏரியா ஃபார்முலா நமக்கு தெரியும், A is equal to pi by 4D². ஸோ இந்த டாப்பிக்கில் ஹவு டு சால்வ் தி ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், இந்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். சென்ட்ரிஃபியூகல் பம்பில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், a centrifugal pump delivers 0.1 meter cube. So delivers, that is discharge value வந்து உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டான். discharge 0.1 meter cube per second of water to a height of 25 meter. height கொடுத்துட்டாங்க, that is 25 meter, through a pipe of 80 meter long, that is length value கொடுத்துட்டாங்க 80 meter long and 12 centimeter diameter. Suction losses of the pump amounts to 0. Suction loss HFS values கொடுத்துட்டாங்க, that is 0.4 meter. So find the shaft power to deliver the pumps if the overall efficiency value கொடுத்துட்டாங்க, that is 73%. Assume the friction factor delivery pipe is 0.013 and delivery head 30 meter. So all the values are delivery head HD value கொடுத்துட்டாங்க, friction factor F values கொடுத்துட்டாங்க. So 0.013 meter. So all the values are given. So how to find the power? Find the power loss. இது ஒரு கொஷின். இந்த கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஷினில் இது அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இதிலேருந்து ஒரு ப்ராப்ளம். ஸோ கிவன் டேட்டாஸ், வாட் ஆர் தி கிவன் டேட்டாஸ் கிவன்? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துட்டான். டிஸ்சார்ஜ் Q is equal to
0.1 meter cube per second. And next height h value கொடுத்துட்டாங்க, that is 25 meter. Next, through a pipe of 80 meter long, length L value is given, that is 80 meter, and a diameter 12 centimeter, that is 0.12 meter. Suction losses of the pump amounts to 0.4 meter. Suction or delivery ன்னு பார்க்கணும் கொஸ்டினில். Suction இருந்தால் HFS, delivery அப்படின்னு இருந்ததுன்னா HFD. So suction losses of the pump amounts to, that is HFS value கொடுத்துட்டாங்க suction 0.4 meter. So find the power required, find the shaft power to deliver the pump. If it is overall efficiency value கொடுத்துட்டாங்க, that is overall efficiency 73%. So 0.73. Assume friction factor value delivers, friction factor F value கொடுத்துட்டா 0.013. delivers head, delivery head HD value, delivery head value is given, that is 30 meter. So இப்போ என்ன find out பண்ண சொல்றாங்க, to find the power. shaft power P find out பண்ணணும். So we know the formula, shaft power P is equal to rho G QH divided by overall efficiency. So ப்ராப்ளத்தில் what are the என்னென்ன unknown values, என்னென்ன டேட்டாஸ் இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ரோ வேல்யூ நமக்கு தெரியும் 1000, ஜி வேல்யூ 9.81 அண்ட் டிஸ்சார்ஜ் வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டோட்டல் ஹெட் ஹெச் வேல்யூ என்னன்னு தெரியாது, ஸோ அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் ஓவரால் எஃபிஷியன்சி வேல்யூ ஆல்சோ given. ஸோ ஒன்லி ஒன் unknown வேல்யூ ஹியர், தட் இஸ் டோட்டல் ஹெட் ஹெச் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So a formula HD plus HFS plus HFD, friction factor for suction, friction for delivery. So what are the values, என்னென்ன வேல்யூஸ் இதில் இருக்குன்னு பார்க்கணும். HD வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் 30 மீட்டர், HFS வேல்யூ சக்ஷன் ஹெட் வேல்யூ கொடுத்துட்டான் 0.4 மீட்டர். ஸோ another one unknown வேல்யூ HFD நமக்கு தெரியாது. ஸோ HFD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். That is HFD is equal to 4FL V square divided by 2GD. So this is general formula HFD, friction delivery head find out பண்ணுறதுக்கு 4FL V square divided by 2GD. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ F வேல்யூ கொடுத்துட்டா L வேல்யூ தெரியும், G வேல்யூ இருக்குது, D வேல்யூ இருக்குது. ஸோ அன்னோன் வேல்யூ பார்த்தீங்கன்னா V வேல்யூ. ஸோ V வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் டிஸ்சார்ஜ் வேல்யூ கொடுத்துருக்கான். Discharge, generally discharge is equal to area into velocity. So area find out பண்ணோம், area is equal to pi by 4 d square. So pi by 4 and diameter value 0.12 the whole square. Area ஓட formula பார்த்தீங்கன்னா pi by 4 d square. So pi by 4 and diameter value கொடுத்துருக்காங்க 0.12 the whole square. ஸோ பண்ணிங்கன்னா 0.0113 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் டிஸ்சார்ஜோட வேல்யூ நமக்கு தெரியும், கொஷினில் கொடுத்துட்டான், தட் இஸ் 0.1. ஏரியா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 0.0113 இன்ட்டு வி. ஸோ நவ் வி இஸ் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 0.0113. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.84 மீட்டர் பர் செகண்ட். ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், டேரெக்டாக ஹெச்எஃப்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஹெச்எஃப்டி இஸ் ஈக்குவல் டு 4, எஃப் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க, ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் தட் இஸ் 0.013 அண்ட் எல் வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டா, தட் இஸ் லென்த்து 80 அண்ட் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 8.84 டிவைடட் பை 2 9.81
into diameter 0.12. So now HFD equal to, that is 10.62 meter. HFD 10.62 meter find out பண்ணியாச்சு. ஸோ HFD find out பண்ணியாச்சு. இப்போ டோட்டல் ஹெட் ஹெச் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டோட்டல் ஹெட் ஹெச்சோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் ஹெச்எஃப்எஸ் ப்ளஸ் ஹெச்எஃப்டி. ஸோ ஹெச்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹெச்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 ப்ளஸ் ஹெச்எஃப்எஸ் சக்ஷன் தட் இஸ் 0.4 மீட்டர் ப்ளஸ் ஹெச்எஃப்டி 10.62. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா ஹெச்சோட வேல்யூ H is equal to 41.02 meter. So H value find out பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஈஸியாக பவர் required நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஆல் த வேல்யூஸ் ஆர் நோன் வேல்யூ. இப்போ டேரெக்டாக பவரோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பவர் P is equal to what is the formula? Rho GQH divided by overall efficiency. ஸோ ரோ வேல்யூ நமக்கு தெரியும். தட் இஸ் density of water is 1000 into 9.81 and Q value கொடுத்துட்டான் 0.1. H value find out பண்ணியாச்சு 41.02 divided by overall efficiency 0.73. so divide பண்ணிங்கன்னா power P is equal to, that is 55.124 kilowatt. this is power value. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது ஒரு பேசிக் ஃபார்முலா, பேசிக் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டு பெரிய ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பவர் ரெக்வயர்டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவோம். அதுக்காக தான் பவர் ரெக்வயர்டு எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் என்னங்கிறது ஒரு ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹவு டு சால்வ் தி வெலாசிட்டி டயக்ராம் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத சென்ட்ரிஃபியூகல் பம்பில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை இம்பெல்லர் ஆன் தி வாட்டர். ஸோ இதில் வெலாசிட்டி டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம்னு கேட்டால் வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லி ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி டயக்ராம் ஃபார் தி சென்ட்ரிஃபியூகல் பம்ப். ரெசிப்ரோகேட்டிங் பம்புக்கும் இதே மாதிரி தான் வரும். பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், சேம் தான். ஸோ இது இம்பெல்லர் இன்லெட்டு, வேன், இம்பெல்லர் அவுட்லெட். இந்த டயக்ராம் மட்டும் எல்லா ப்ராப்ளத்துக்குமே என்ன பண்ணுங்கள், காமனாக இந்த டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி வச்சுங்க. திஸ் இஸ் காமன் டயக்ராம் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ். வேறு மாற்றி ட்ரா பண்ண வேணாம். ஸோ U1 அண்ட் U2. ஸோ U1 U2 அப்படிங்கிறது டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட். அண்ட் VW2 பிகாஸ் VW1 இஸ் ஆல்வேஸ் 0. இங்கே விர்ட் வெலாசிட்டி இங்கே இருக்காது இன்லெட்டில். ஸோ டைரக்ட் வாட்டர் தான். ஸோ இங்கே வேனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா கேசிங்கில் ரொட்டேட் ஆகும். ஸோ இங்கே விர்ட் வெலாசிட்டி இங்கே கிடையாது. ஸோ we have to assume VW1 is equal to 0. ஸோ VW2 விர்ட் வெலாசிட்டி அட் W2 இருக்கும். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட். ஸோ VF1 அண்ட் VF2. வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் இன்லெட், வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அட் அவுட்லெட். இதில் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் VF1 is equal to VF2. velocity of flow at inlet is equal to velocity of flow at outlet. இது ரெண்டுமே காமன். ப்ராப்ளத்தில் கொடுத்தாங்கன்னா இதை அஷ்யூம் எடுத்துக்கணும். கொடுக்கலனாலும் we have to assume VF1 is equal to VF2. and vane angle at inlet. ஸோ இன்லெட் ஆங்கிள் அப்படின்னா தீட்டாவை எடுத்துக்கணும், அவுட்லெட் ஆங்கிள் அப்படின்னா ஃபைன்னு எடுத்துக்கணும். இதில் கொஷினில் 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ ஹேவ் டு டேக் த டினோஷன். இன்லெட் ஆங்கிள் அப்படின்னா தீட்டா, அவுட்லெட் ஆங்கிள் அப்படின்னா ஃபை. அண்ட் ரேடியல் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் VR1 அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியல் வெலாசிட்டி யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ ஜஸ்ட் VR1 அண்ட் VR2 அப்படின்னு தெரிஞ்சுங்க. VR1 அண்ட் VR2 தட் இஸ் ரேடியல் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இதோட ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. தட் இஸ் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு 1/g VW2 U2. ஸோ VW2 ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது U1 U2 ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பிகாஸ் டயாமீட்டர் அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் வேல்யூஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி அட் இன்லெட் அண்ட் அவுட்லெட் U1 அண்ட் U2 ஃபார்முலா pi d1n divided by 60 pi d2n divided by 60. இதில் பேசிக் ஆல்ரெடி படித்த ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இன்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஸோ இன்லெட் அப்படின்னா தீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ இன்லெட்டில் தீட்டா எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்லெட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VF1 அண்ட் U1 மட்டும்தான் இருக்குது. ஸோ VF1 divided by U1 இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். VF1 divided by tan theta equal to VF1 divided by U1 அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அவுட்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஸோ அவுட்லெட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் 5. ஸோ VF2 U2 இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா VW2 இருக்குது. ஸோ VF2 U2 minus VW2. ஸோ டோட்டல் U2 அதில் என்ன பண்ணுறோம்னா மைனஸ் VW2 ஃபைண்ட் பண்ணோம்னா வாட் இஸ் 5 ஆங்கிள் ஆர் VF2
அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இன்லெட் வெலாசிட்டி ஆங்கிள் tan theta அப்படின்னா Vf1 divided by U1 and outlet velocity phi is equal to Vf2 divided by U2 minus VW2. ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் டிஸ்சார்ஜ், பேசிக் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா, இதில் டிஸ்சார்ஜ் ஃபார்முலா Q is equal to pi d2 B2 into Vf2. ஸோ B2ங்கிறது பார்த்தீங்கன்னா வித் அட் அவுட்லெட். ஸோ வித் அட் இன்லெட் கொடுக்க மாட்டாங்க, வித் அட் அவுட்லெட் மட்டும் தான் கொடுப்பாங்க, இன்லெட் கிடையாது. ஸோ வித் அட் அவுட்லெட்டோட வேல்யூ வச்சுட்டு டயாமீட்டர் வேல்யூ அண்ட் Vf2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஸ்சார்ஜ் Q ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி. மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி GHM. ஹெச்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேனோமெட்ரிக் ஹெட். HM is equal to manometric head. So VW2 U2 டிவைட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் மேனோமெட்ரிக் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ஈஸியாக இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. டயக்ராம் பார்த்துட்டு புக்கில் டயக்ராம் இப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இதில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், அதை ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் இதில். நெக்ஸ்ட் டாபிக் வெலாசிட்டி டயக்ராமில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம், யூனிவர்சிட்டி கொஷின். ஸோ இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் தி இம்பல். கொஷினில் என்ன பம்ப் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. எதர் சென்ட்ரிஃபிகல் பம்பா ரெசிப்ரோகேட்டிங் பம்பான்னு பார்க்கணும், மெயின் அது. ஸோ கொஷினில் சென்ட்ரிஃபிகல் பம்ப் கொடுத்துருக்காங்க. தி இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் ஆஃப் எ சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஆர் 20 cm and 40 cm respectively. The pump is running 1200 rpm. The vane angles at inlet, impeller inlet and outlet are 20 degree and 30 degree respectively. The water enters the impeller radially and velocity of flow is constant. Determine the work done by the impeller per kg of water அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தட் இஸ் கிவன் டேட்டா த ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 20 cm and 40 cm. ஸோ ரெண்டு டயாமீட்டர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. தட் இஸ் D1 equal to 20 cm. That is 0.2 meter. And diameter D2 value கொடுத்துட்டா 40 cm. That is 0.4 meter. The pump is running 1200 rpm. That is speed value. Speed N is given 1200 rpm. And next the vane angle at inlet and outlet are 20 degree and 30 degree respectively. So inlet அப்படின்னா தீட்டான்னு எடுத்துக்கணும், அவுட்லெட் அப்படின்னா phi அப்படின்னு எடுத்துக்கிட்டு. this is impeller inlet, this is impeller outlet. So inlet angle na theta. So theta value 20 degree Celsius and outlet angle phi, that is 30 degree Celsius. The water enters the impeller radially and velocity of flow is constant. Velocity of flow is constant அப்படினு சொல்லிட்டாங்க. The velocity of flow is constant. Velocity of flow is constant அப்படினா Vf1 is equal to Vf2. So always centrifugal pumpல ப்ராப்ளத்துல Vf1 is equal to Vf2 அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கணும். Velocity of flow is constant. Vf1 is equal to Vf2. So determine the work done by the impeller of the water. So to find work done by the impeller. ஸோ ப்ராப்ளம் கொடுத்தோன்னே சென்ட்ரிஃபிகல் பம்பில் அதோட வெலாசிட்டி டயக்ராம் ஃபஸ்ட்லேயே ட்ரா பண்ணிடுங்க. வெலாசிட்டி டயக்ராம் கிவன் டேட்டா டு ஃபைண்ட் எழுதிட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணுங்கள், டு வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். சொல்யூஷன் போனோடனே சொல்யூஷன்லேயே ஃபஸ்ட்டு வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணிடுங்க. ஸோ வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணி அதோட டினோஷன்ஸ் U1, VR1, VF1, வெயின், இம்பெல்லர், இன்லெட், அவுட்லெட், VR2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள், அதில் மார்க் பண்ணி இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணி வச்சுருங்க. இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக மார்க் இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுங்க. ஸோ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறா, ஒர்க் டன் பை தி இம்பெல்லர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஒர்க் டன். ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/G VW2 U2. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ VW2 தெரியாது, U2 வேல்யூம் தெரியாது, G வேல்யூ 9.81 அந்த வேல்யூ தெரியும். ஸோ VW2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், U2 என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி U2, டேஞ்சென்ஷியல் வெலாசிட்டி U1 அண்ட் U2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ U1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா pi d1 n டிவைடட் பை 60. ஸோ என்னென்ன வேல்யூ இருக்குது, டயாமீட்டர் d1 இருக்குது, n வேல்யூ கொடுத்துட்டா we have to find U1. ஸோ pi
into d1 oda value 0.2 and 1200 divided by 60. Now u1 equal to, that is 12.56 meter per second. So u1 find out பண்ணியாச்சு. And u2 is equal to pi d2 n divided by 60. So pi into 0.4 1200 divided by 60. So u2 is equal to 25.13 meter per second. So u2 value find out பண்ணியாச்சு. u1 and u2 find out பண்ணிட்டோம். So u2 value தெரியும். Another one unknown value vw2 என்னங்கிறது தெரியாது. So we have to find vw2 find out பண்ணாதான் work done find out பண்ண முடியும். So vw2 எப்படி find out பண்ணலாம்? That is, we know tan theta inlet angle tan theta is equal to, that is vf1 divided by u1. Tan theta is equal to vf1 divided by u1. So இதில் vf1 find out பண்ணணும். So vf1 க்கு tan theta ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. tan and theta ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 degree equal to vf1 என்னன்னு தெரியாது. And u1 find out பண்ணியாச்சு 12.56. So now vf1 equal to tan 20 degree into 12.56. Now vf1 equal to 4.57 meter per second. vf1 find out பண்ணியாச்சு. We know that is velocity of flow is constant அப்படின்னு சொல்லிட்டாங்க. So vf1 is always equal to vf2. So now vf1 is equal to vf2, that is 4.57 meter per second. So இதோட vf1 and vf2 ரெண்டுமே இதில் இருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ vf1 vf2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்ம அனதர் ஒன் வேல்யூ vw2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ vw2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, தட் இஸ் அவுட்லெட் வெயின் ஆங்கிள், that is tan phi is equal to, that is vf2 divided by u2 minus vw2, that is u2 minus vw2. So இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இன்லெட் வெயின் ஆங்கிள், that is vf1 divided by u1 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவுட்லெட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது tan phi is equal to vf2 u2 minus vw2 இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ tan phi தீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 30 degree phi value, and vf2 always we find vf2 is equal to 4.57 divided by u2 ஓட வேல்யூ தெரியும், u2 find out பண்ணியாச்சு 25.13 minus vw2. இதில் வந்து vw2 find out பண்ணிடலாம். So now vw2 is equal to vw2 17.215 meter per second. vw2 find out பண்ணியாச்சு. ஸோ vw2 find out பண்ணதுக்கப்புறம் ஒர்க் டன் w என்னங்கிறது find out பண்ணிடலாம். ஒர்க் டன் 1/g vw2 u2. So 1 divided by 9.81 17.215 into u2 oda value 25.13. Now work done by the impeller equal to 44.1 kgf meter per second. This work done by the impeller. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ப்ராப்ளம் வெலாசிட்டி இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப் ப்ராப்ளம் கஷ்டமாக இருக்கும் அப்படி இல்லை. ஸோ இதே தான். இதுக்கு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்குறது டிஸ்சார்ஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க, ஆல் மேனோமீட்டருக்கு எஃபிஷியன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. அதோட 2 ஃபார்முலா மட்டும் இது அப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப கஷ்டமே கிடையாது. டயக்ராம் பார்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நான் கொடுத்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளத்தை அப்படி சால்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஓகே. சென்ட்ரிஃபியூகல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இதோட கிவன் டேட்டா டு ஃபைனலாக எழுதிட்டு வெலாசிட்டி டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. பேஸ்ட் அப்பான் தி வெலாசிட்டி டயக்ராம் யூ ஹேவ் டு ப்ரொசீட் தி ப்ராப்ளம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே. ஸோ யூனிட் 4 பம்ப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் என்னென்ன டாபிக், என்னென்ன நீங்கள் தியரி கொஷின்ஸ் என்னென்ன படிக்கணும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் பார்த்தா போதுங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன்.
அந்த தியரி கொஷின்ஸ் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க 14A or Bயில் அந்த தியரி கொஷின்ஸ்னால ஏதாவது ஒரு கொஷின் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணல, ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ஸ் ப்ராப்ளம் வேண்டாம். இந்த சேம் டினோஷன் ஃபார் தி சென்ட்ரிஃபிகல் பம்ப் மாதிரியே தான் இருக்கும். ஸோ சென்ட்ரிஃபிகல் பம்ப் ப்ராப்ளம் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும், இந்த சேம் அதே மாதிரி ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இது சொல்லியிருக்கு. ஸோ இந்த டாபிக்ஸ் 2 ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த 2 ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க. இது யூனிவர்சிட்டி கொஷின். இந்த யூனிவர்சிட்டி கொஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வேணும், ஏதாவது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும் அப்படி Unit 4 வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.